ஹாய் ஆல், வெல்கம் டு நந்து சாரி. இதுதான் கஸ்டமர் நம்மகிட்ட கொடுத்துருக்க சாரீ வந்து ப்ளூ கலர் ப்ளஸ் க்ரீனும் இல்லாமல் ப்ளூவும் இல்லாமல் ஒரு கலர் வந்து பார்டரு. அதே கலரில் தான் ப்ளவுஸும் வந்திருக்கு. இந்த ப்ளவுஸில் நம்ம ஒரு யூனிக்கான டிசைன் எப்படி கஸ்டமைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, கட் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம் கோல்டு கலர் ப்ளஸ் காப்பர் வித் கோல்டு மாதிரி ஒரு எடுத்து வச்சுருக்கேன். யூஸ் பண்ணால் போகிறோமான்னு தெரியல. கோல்டு கலர் தான் யூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா. கோல்டு ப்ளஸ் ஒயிட் கலர் பேர்ல் பீட்ஸ் வந்து 3 mm யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ப்ரிசோ பிராண்ட் சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் 3 mm வந்து டல் கோல்டு யூஸ் பண்ணியிருக்கேன் 3 mm பீடில். அண்ட் சாரீ வந்து ப்ளூ கலர் அப்படிங்கிறதுனால ப்ளூ கலர் ரவுண்ட் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 3 லேயர் வந்து நான் சாரியில் வந்து காப்பர் ஜரி வீவிங்கிறதுனால காப்பர் ஜரி வந்து கொடுத்துருக்கேன். காப்பர் ஜரி வந்து சிங்கிள் ஜரி எடுத்து கொடுக்காம டபுள் ஜரி த்ரெட்டு வந்து எடுத்து டபுள் லைன் எடுத்து நாட் பண்ணி அதை வந்து பண்ணோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு தின்னாக இல்லாமல் திக்காக லைன் வந்து கிடைக்கும், பார்டர் லைன் வந்து. நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட் வந்து யூஸ் பண்ணி ஃபஸ்ட் லைன் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் சுகர் பீட் ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான். எப்போயுமே 2 பீடு கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு மேலே கொடுத்தோன்னா ஃப்ரேமை விட்டு கிளாத்தை கழட்டுறப்ப பீட்ஸ் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். சுகர் பீட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லைன் வந்து கோல்டு கலர் கட் பீட் வந்து கொடுத்துருக்கேன். அதையும் வந்து 2 பீடாக தான் வந்து கொடுத்து லாக் பண்ணியிருக்கேன். அதை எப்பயுமே அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது, அதுவும் அதே மாதிரி தான் லூஸாக இருக்கும். அண்ட் த்ரெட்டு வந்து நம்ம வந்து எப்பயுமே பீட் கலர் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா கிளாத் கலர் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இதில் வந்து கோல்டு கலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப வந்து கோல்டு கலர் தெரியும், இது க்ரீன் வித் ப்ளூ ஷேடுங்கிறதுனால. அதனால் நான் வந்து அதே ஷேடில் ஒரு த்ரெட் எடுத்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நான் எப்போவுமே என்ன பிராண்ட் த்ரெட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வர்தமான் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அதுதான் நான் முதல்ல இருந்தே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அகெயின் 3rd லைன் வந்து சுகர் பீட் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு தான் வந்து நம்ம பண்ண போகிற டிசைன் வந்து மெயின் மேட்டரே இதில் தான் இருக்குது. அண்ட் ஆரி நீங்கள் கற்று வச்சுருக்கீங்க, பட் எனக்கு ப்ளவுஸ் மார்க்கிங் தெரியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து எப்போயுமே இருக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு டெய்லர்ஸுக்கு வந்து மார்க் பண்ண தெரியும், ஆரிக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு தெரியாது. அதனால நீங்களே மார்க் பண்ணி கற்று வச்சுக்கிறது தான் எப்போயுமே பெஸ்ட்டு. அப்போ தான் எந்த மாதிரி வந்தாலும் நானே மார்க் பண்ணி பண்ணிடுவேன் அப்படின்னு கேட்டு வாங்கி பண்ணித்தர முடியும். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ½ இன்ச்சையும் ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணிக்கிறோம். கரெக்டாக ஸ்டார்டிங்கிலேருந்து ½ இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டு அந்த லைனில் தான் நம்ம வந்து அந்த சுகர் பீடு பேர்ல் பீடு அந்த லைன் வந்து அந்த ½ இன்ச்சுக்கு தான் கொடுக்க போகிறோம். அதனால் கரெக்டாக ½ இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதே வந்து பேக் நெக் மார்க் பண்ணுறப்ப எப்பயுமே வந்து நம்மளோட ரைட் சைட்லேருந்து மார்க் பண்ண ஆரம்பிங்க. சென்டர்லேருந்து மார்க் பண்ணிங்கனாலுமே எனக்கு தெரிஞ்சு வருமானு தெரியல. ரைட் சைட்லேருந்து கரெக்டாக மேலேருந்து ½ இன்ச் நோட் வர்றப்ப ரைட் சைட் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். அந்த மாதிரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ½ இன்ச்சுக்கு சென்டரில் வந்து க்ளூ பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ளூ கலர் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்ளூ பென் இருந்தால் அதை யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இருக்குது, பட் இப்போ நான் எங்கே வச்சேன்னு தெரில. அதனால் நீடில்லையே வந்து லைட்டாக க்ளூவை டச் பண்ணிவிட்டு அந்த நீடில் எடுத்துகிட்டு போய் ஸ்டோனில் வச்சு எடுக்கிறப்ப ஸ்டோன் வந்து அதில் நீடில் ஒட்டிக்கும். இருந்தாலும் ஸ்டோன் வந்து இது நீடில்லையே ஒட்டிக்கும். எப்போயுமே க்ளூ பென் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் இப்போ தான் ரீசெண்டாக யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்து காயறக்குள்ளே நம்ம அந்த லைன் வந்து முடிச்சிடலாம். அந்த லைன் எப்படி முடிக்கிறதுனா, எப்போயுமே நான் வந்து அதோட எண்டிங்கில் இருந்து த்ரெட் எப்போவுமே எடுக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி லைனில் இருக்க சுகர் பீட்லேருந்து எடுத்து அந்த சுகர் பீடை லாக் பண்ணி தான் எப்போயுமே நான் த்ரெட் எடுப்பேன். அப்போ தான் ஃபினிஷிங் கரெக்டாக வரும். அண்ட் வந்து அந்த லைனில் வந்து நம்ம வந்து 4 சுகர் பீட் கொடுக்க போகிறோம். 4 சுகர் பீட் ப்ளஸ் ஒரு பேர்ல் பீட் அண்ட் ஒரு சுகர் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். அந்த லைனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு
நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்டோன் வந்து அதுக்குள்ளே காஞ்சிரும். அதை வந்து சுகர் பீட் கொடுத்து ரவுண்டாக ஃபில் பண்ணிக்கிறோம். ஸ்டோனை சுற்றி ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த கட் பீடு சுகர் பீடு கொடுத்து ட்ராப் மாதிரி போட்டிருக்கோம்ல, அதை போட்டு ஒவ்வொன்றா போடுறப்ப டைம் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்குது. நான் பண்ணி பார்த்தேன். அதனால் பேக் நெக்கெலாம் எப்படி பண்ணேன் அப்படின்னா, ஸ்டோனை சுற்றி ஃபஸ்ட்டு வந்து 4 சுகர் பீடு பேர்ல் பீடு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் காஞ்ச உடனே ஸ்டோனை சுற்றி ஃபுல்லாகவே எல்லா ஸ்டோனை சுற்றி ரவுண்டாக கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கட் பீடு யூஸ் பண்ணி அந்த 3mm பீடு யூஸ் பண்ணி ட்ராப் மாதிரி பண்ணேன். அதே மாதிரி பண்ணால் தான் டைம் கொஞ்சம் சேவிங்காக இருக்குது, சீக்கிரமாக முடிக்க முடியுது. அதே மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லா ஸ்டோனை சுற்றியும் ரவுண்டாக சுகர் பீட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் 2 மெத்தடில் வந்து அந்த ட்ராப் மாதிரி இருக்கிறத வந்து பண்ணி பார்த்தேன். பீடை வந்து நீடில் லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்டிங்லேருந்து பேக் ஸ்டிச் போட்டு எடுத்து லாக் போட்டு திரும்ப சுகர் பீடு கட் பீடு கொடுத்து லாக் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து பண்ணேன். அது எப்படின்னா இப்போ பாருங்கள். நீடில் வெளியே எடுத்துகிட்டு சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு பேக் ஸ்டிச் மாதிரி போட்டு லாக் போட்டு திரும்ப வந்து சுகர் பீடு கட் பீடு கொடுத்து அந்த சைடு வந்து ஒரு லாக் போட்டுக்கிறோம். திரும்ப அதே மாதிரி ஃபஸ்ட்டுக்கு போட்ட மாதிரி ஒரு பேக் ஸ்டிச் போட்டு லாக் போட்டு சுகர் பீடும் கட் பீடும் கொடுத்து அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். கரண்ட் வேறு போயிடுச்சு. ரெண்டு மெத்தட் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஒன்று வந்து இந்த மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு பண்ணுறது, லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து 3mm பீடு சுகர் பீட் கொடுத்து லாக் பண்ணி இந்த ட்ராப் மாதிரி இருக்கிறத வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு மெத்தடில் வந்து நான் பண்ணி பார்த்தேன். அண்ட் இன்னொன்று எப்படின்னா, பேக் ஸ்டிச் எதுவும் போடாமல் ஸ்டார்டிங்லேயே கட் பீட் சுகர் பீட் கொடுத்து அதுக்கப்புறம் பேக் ஸ்டிச் போடுறது வந்து இன்னொரு மெத்தடு. அது எப்படின்னு வந்து அதையும் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். இதை வந்து லாக் போட்டு முடிச்சுக்கோங்க. அந்த மெத்தட் எப்படின்னா, கட் பீடு சுகர் பீடு கொடுத்து லாக் ஸ்டிச் போட்டுருங்க. எப்பயுமே வந்து ஒரு ஸ்டிச்சோடு வந்து விட்டுறாதீங்க, ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்டிச் ஸ்ட்ராங்காக நிற்கும். லாக் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை பேக் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் ஒரு கட் பீட் சுகர் பீட் கொடுத்து லாக் பண்ணி திரும்ப அதை பேக்கில் எடுத்துகிட்டு போய் பேக் சைடில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்டிங்கில் போன டைம் பண்ண மாதிரியே 3mm பீடு சுகர் பீட் கொடுத்து லாக் பண்ணிடுறோம். இந்த பார்டர் லைன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவுக்கு வந்து நம்ம புட்டாஸ் கொடுக்கணும் இல்லையா. எங்கெங்கே நான் வந்து ரொம்ப மினிமலாக தான் புட்டாஸ் வந்து கொடுத்துருக்கேன். சென்டராக பார்த்து ஒரு இடத்துல ப்ளஸ் சைடில் 2 சைடு ப்ளஸ் 2 சைடுக்கும் சென்டராக நெக்ஸ்ட் லைனில், அதுக்கப்புறம் அதுக்கு சென்டராக நெக்ஸ்ட் லைனில், மொத்தம் கீழே 3 சென்டரில் 2 மேலே 1 5 புட்டா தான் கொடுத்துருக்கேன். எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேக் சைட்லேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீடு 3mm பீட் கொடுத்து லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு சுகர் பீட் கொடுத்து லாக் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு 3mm பீட் சுகர் பீட் கொடுத்து லாக் பண்ணிவிட்டு பேக் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிவிட்டு மேலே வந்து 3mm பீட் சுகர் பீட் கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். கீழே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, க்ளூ பேஸ்ட் பண்ணி அதில் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து
கோல்டு வித் ஒயிட் மாதிரி ஒன்று வந்து எனக்கு கிடச்சிது. அதை வந்து இங்கே வந்து ஃபிட் பண்ண போகிறோம். சூப்பரான புட்டா வந்து ரெடி. இதுதான் க்ளூ பென்னு எடுத்துட்டேன். க்ளூ பென் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வருது. ஸ்டோன் வந்து சூப்பராக ஃபிக்ஸ் ஆகுது. இதுதான் நம்ம ப்ளவுஸோட அவுட்லுக். ரொம்ப 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 சூப்பராக வந்துருக்குது. எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே இதோட அவுட்லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கஸ்டமரோட ப்ளவுஸுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அண்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான டிசைன்ஸ் வந்து நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் அப்லோட் ஆக போகுது. அண்ட் ப்ரூச்சஸ் மெட்டீரியல் வேணும்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் ப்ரூச்சஸ் வீடியோ போட்ட வீடியோவில் ஸ்க்ரீனில் இருக்கும், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.